மாஸ்டர் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பானு ஒரு சகோதரர் டேனிவல் சபைன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய பண்ணுவோம். ஆனால் பால் வாங்கி வந்து டீ போட்டு பிஸ்கெட்டு எல்லாம் பானு சகோதரர் செய்வாங்க. பிரான்சிஸ் அந்த சகோதரர் இனிமேல் சொல்லுவோம். பயங்கரமான போராட்டம் எங்களுக்கு. மாஸ்டருக்கு ஒரு பக்கம் போராட்டம் பயங்கரமாக, எனக்கு வேறு பயங்கரமான போராட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயோ கொஞ்சமான கஷ்டம். சூசைட் பண்ணினா கூட எனக்கு அதுமாதிரிலாம் எண்ணங்கள்லாம் வந்து கொண்டு தூண்டுதல் ஆகி தற்கொலை ஆகி இது மாதிரிலாம் பயங்கரமாக வந்து கொண்டு அந்த ஞானிவழி சபத்தில். அப்புறம் அந்த ஜபத்தை வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டு பாலு சகோதரரும் சரி பிரான்சிஸை விட்டுட்டாங்க அந்த ஜபத்தை. அதுக்கப்புறம் நானும் பாஸ்டர் சரி வேணாம் விடுங்க சொல்லிட்டு அதோட விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தோம். அந்த போராட்டம்லாம் நல்லா ஜபத்தால் அதுக்கப்புறம் பார்த்து ஜோமன் எல்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜபம் நடத்தும் போது சிஸ்டர் எஸ்தர்கிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் நானும் இல்லை கலந்துக்கிறேன் இந்த ஜபத்தில், ஜெபிக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஜபம் பண்ணதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. போன வாட்டி கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன், போராட்டப்பட்டேன், ரொம்ப கண்ணீரும் கவலையாக இருந்தேன். எங்கள் மனைவி எப்படியாவது கொண்டு வாங்க ஆண்டவரே சபைக்கு. அவங்க விக்கிரகத்தெல்லாம் வணங்குறாங்களே, சாய்பாபாவுக்கு சோறு வச்சு ஊட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்களா ஆண்டவரே. இந்த பொல்லாத பிசாசு பொக்கவாயை சாத்தாங்கிறப்ப பொல்லாத அவன் ரொம்ப அவஸ்தைப்பட வச்சான். அப்புறமா இந்த ஜபத்தில் வந்ததுலேருந்து வெடிகால எப்படியாவது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் ரெட்டில்ஸில் இருந்தேன். அப்போது மகள் போட்டுது ஜபம் போட்டோன்னு டக்குன்னு அந்த வேலை முடிச்சுட்டு வெளியே வந்துட்ட பிறகு சுடுகாடு பக்கத்தில் அந்த பக்கம் தான் வரணும். அங்கேயும் உட்காந்து சுடுகாடுன்னு உட்காந்து ப்ரேயர் போட்டேன். அப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். இந்த ஜபம் பண்ணதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கர்த்தர் கிருபையாக பாதுகாக்கிறார். ஊழியத்தில் கூட சரி நல்ல ஆண்டவர் என்ன வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். இன்றைக்கி நான் பாடுறேன்னா காரணம் யாருன்னா ஏமா சகோதரியும் நம்ம பியூலா தமிழ் பண்ணி தான். இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் பாடவே முடியாது. கண்டிப்பாக ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறேன். நான் எனக்கு பாடவே தெரியாது. இந்த அதிசயங்கள் செய்கிறேன் இதே தான் பாடினிருப்பேன். தேஞ்சரி கடையே தான் தேஞ்சிருக்கிற மாதிரி பாடினிருப்பேன். இது எல்லாரும் சொல்லுவாங்க, இதே பாடினிருக்கிறப்பா பாடுவேன். அப்புறம் தமிழ் மண்ணும் நம்ம ஏமாவும் என்னை வந்து மாமா நீ கண்டிப்பாக நீ பாடுவேன், ஏமா நீ கண்டிப்பாக பாடுவேன், தமிழ் மணி நீ கண்டிப்பாக நீ பாட, உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ நல்லா பாடுவேன், பாடு நிறைய பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அன்னிலேருந்து அந்த பாட்டை சொல்லி கொடுத்தது கரெக்டாக எனக்கு நல்லா பாட வந்துட்டு கர்த்தர் கிருபையா என்னை பாட வைத்திருந்தாரு. வெளியே ஊழியத்தில் கூட சரி நான் தான் ஃபஸ்ட்டு பாடுவேன், நான் தான் ஜெபம் பண்ணுவேன். அது மாதிரி ஆண்டவர் வல்லமையாக வச்சிருக்காரு. கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். ஆமென்.